காந்தி வேகத்தில், அதாவது ஒளி வேகத்தில் நாம் பயணம் செய்தாலும் கூட அந்த லோகங்களுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறப்ப போய் சேரவே முடியாது. எவ்வளோ அடிமைப்பட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமா, ஒரு காலத்தில் சினிமா ஹீரோன்னா அவருக்கு ஒரு கேரக்டர் என்பது இருக்கும். ஹீரோ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருந்தது. நல்லவனா இருந்தார். கடவுள் ஒன்றா வெளியில யாரும் இல்லை, கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. நீயே தான் அந்த கடவுள். அந்த கடவுள் ஆன்ம ரூபத்தில் உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வெளியில் தேட முடியாது. நீ தியானம் செஞ்சு, அதாவது அகப்பயணம் செஞ்சு உன்னுடைய ஆன்மாவை நீ தெரிந்து கொள்ளணும். நீயே தான் கடவுள் என்பதை நீ உணரணும்னு சொல்லி பாருங்க. மை டியர் மாஸ்டர்ஸ், இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போவது நியூ பவுண்டரிஸ், அதாவது ஆழமான புதிய எல்லைகள். அது என்ன அந்த எல்லைகள்? நமக்கு தெரிந்திருக்கும் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மிக 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 குறைவானது. இந்த விஸ்வத்தில் இருக்கும் மற்ற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற வைப்ரேஷன் குறைவு, எனர்ஜியும் குறைவு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. அதாவது மற்ற விஸ்வங்களில் இருக்கும், மற்ற கிரகங்களில் இருக்கும், அவங்க தங்களுக்கு தாமே ஸ்பேஸ் ஷிப்ஸை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் பயணம் செய்து பல விஸ்வங்களுக்கு போகிறாங்க. இப்போ விஸ்வம்னா நம்மளது மில்கி வே கெலாக்சி. இந்த மில்கி வே கெலாக்சியில் எத்தனையோ சூரிய குடும்பங்கள் இருக்குது. அவங்க இந்த கெலாக்சியை தாண்டி வேற ஒரு கெலாக்சிக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் எங்கே போகிறோம்? நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சந்திரனுக்கு போகிறோம். இந்த ராக்கெட்டு டெக்னாலஜி பல கோடிகள் செலவு செய்து ஒரு 2 கல் எடுத்துகிட்டு மியூசியத்தில் வச்சோம். இந்த கெலாக்சியிலேருந்து இன்னொரு கெலாக்சிக்கு நம்ம போகணும். காந்தி வேகத்தில், அதாவது ஒளி வேகத்தில் நாம் பயணம் செய்தாலும் கூட அந்த லோகங்களுக்கு நம்ம உயிரோடு இருக்கிறப்ப போய் சேரவே முடியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு லிமிட்ஸ் என்பது இல்லை. அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு தரப்பட்ட ஒரு மாபெரும் டெக்னாலஜின்னு நாம் நினைக்கிறது சினிமா. நம் கற்பனைக்குள் என்னென்ன இருக்கிறது அதை ஒரு படமாக நாம் எடுக்கிறோம். நம்ம எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறோம்னு நம்ம நினைக்கிறோம். மேல் உலகங்களில் வேறு ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதாவது ஹாலோகிராஃபிக் டெக்னாலஜி. அது ஒரு இண்டஸ்ட்ரியாவே அவங்க நடத்துறாங்க, ஹாலோகிராஃபிக் இண்டஸ்ட்ரீஸ். அதன் மூலமா அந்த சினிமா என்பது இந்த லோகத்திலிருந்து வேற ஒரு லோகத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நம் கண் முன்னாடி நடப்பது போலவே அதனை நாம் காண்பிக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் இந்த பூமியில் காட்டப்பட்டன. இது அனைத்தும் டார்க் ஃபோர்ஸஸ் மூலமாக 4th டைமென்ஷன் அண்ட் 5th டைமென்ஷனில் இருந்து நமக்கு காண்பிக்கப்பட்டன. இந்த ஹாலோகிராஃபிக் இந்த சினிமா என்பது ஹையர் டைமென்ஷன்ல இருந்து லோயர் டைமென்ஷனுக்கு தான் காட்ட முடியும். லோயர் டைமென்ஷன்லேருந்து ஹையர் டைமென்ஷனுக்கும் போகாது, லோயர் டைமென்ஷன்லேருந்து இன்னொரு லோயர் டைமென்ஷனில் இருக்கும் அந்த உலகத்துக்கும் காட்ட முடியாது. மன்லி ஹையர் டைமென்ஷன்ல இருந்து லோயர் டைமென்ஷனுக்கு தான் காட்ட முடியும். ஆனால் இந்த ஹோலோகிராஃபிக்கில் நீங்கள் பார்க்கும்போது அது சினிமா என்பதே நமக்கு தெரியாது. இந்த மாதிரி சினிமாலாம் அவங்க ஏன் போடுறாங்க? நம்மளை ஏமாத்துறதுக்கு, ஒரு பிரமையில் நம்ம வைப்பதற்கு, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் நம்மளை வைப்பதற்கு. அந்த பவுண்டரியிலேயே நம்ம இருக்கணும். எத்தனையோ ஃப்ளையிங் சாசர்ஸ், கலர்ஃபுல் நட்சத்திரங்கள், இது எல்லாம் நமக்கு தெரியுதுன்னா அதெல்லாம் அந்த ஹாலோகிராஃபிக் பிக்சர்ஸ். உண்மையாகவே சில ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்துருக்குறாங்க. ஆனால் நம்ம பார்க்கறது அனைத்தும் அது உண்மை அல்ல. அந்த
லோகத்தில் இருந்து இந்த லோகத்துக்கு அந்த சினிமா அவங்க காட்டணும்னா நிறைய எனர்ஜி வேணும், நிறைய வைப்ரேஷன் வேணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? டவுசிங். டவுசிங்னா வேற எதுவும் இல்லை. நம்ம ஊர்ல எல்லாம் நிலத்தடியில தண்ணி எங்க இருக்கு, நம்ம எங்க கிணறு போடலாம்னா ஒரு வை ஆகாரத்துல ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு போவாங்க. அது தண்ணி எங்க இருக்கோ அது அங்க சாயும். அதுதான் டவுசிங். இப்போ டவுசிங் பண்றதுக்கு நிறைய உபகரணங்கள் வந்திருக்கு. தண்ணி மாத்திரம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பூமிக்கு அடியில் இருக்கிற உலோகங்களை கூட நம்மளால தெரிந்து கொள்ள முடியும் டவுசிங் மூலமாக. இந்த டவுசிங் மூலமாக அங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷனை வச்சு இது உண்மையா நடக்கிற சம்பவமா இல்லை ஹாலோகிராஃபிக் சம்பவமா என்பது நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இது வந்து நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள் மூலமாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியாது. நம்ம சென்சஸ் மூலமாக, ஆர்கான்ஸ் மூலமாக. ஏன்னா அது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு, நம்ம பார்க்குறோம், அதை சுற்றி வரோம். நம்ம என்ன சொல்கிறோம்? என் கண்ணால் நான் பார்த்தேன்ப்பா, அது எப்படி பொய்யாகும்? நாமே சாட்சியம் சொல்லுவோம் அது உண்மைன்னு. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா அந்த அந்த ப்ரொஜெக்ஷன் போடுறப்ப எந்த விதமான அதாவது ஒளி வரும் இல்லை, கிரணங்கள், அது எதுவும் இருக்காது. ஜஸ்ட் நம்ம முன்னாடி அந்த சினிமா மாத்திரம்தான் நடக்கும். அந்த சினிமா நடத்துறதுக்கு ஒரு வெட்ட வெளி இருந்தால் போதும். ஓப்பன் லேண்ட். எந்த சினிமா வேண்டுமானாலும் எந்த நாடகத்தை வேண்டுமானாலும் அரங்கேற்றலாம். ஒன்று ஒருத்தர் சாட்சியம் சொன்னால் போதும், நம்ம நம்பிடுவோம். நம்மளுடைய சைத்தன்யம், கான்சியஸ்னஸ் வளரவே கூடாது. நம்ம அந்த இருட்டிலேயே இருக்கணும், அந்த அறியாமலேயே இருக்கணும். ஜாப் பண்ணணும், சம்பாதிக்கணும், குழந்தைங்களை பெற்றுக்கணும், அவங்க நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும், கார் வேணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ டூர் போகணும், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபாரின் ட்ரிப் படிக்கணும். சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சாதான் நாம வந்து ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், நம்ம வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளவு மாயையில் இருக்கிறோம், எத்தனை வியாமோகங்கள், எவ்வளவு அடிமைப்பட்டு இருக்கிறோம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாஸ், ஒரு காலத்தில் சினிமா ஹீரோன்னா அவருக்கு ஒரு கேரக்டர் என்பது இருக்கும். ஹீரோ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருந்தது. நல்லவனா இருந்தார். நமக்கு தெரியும் சினிமாவில் நடப்பது போல் நமக்கு வாழ்க்கையில் உண்மையில் நடக்காதுன்னு. அந்த மாதிரி 10 பேரெல்லாம் ரவுடி எல்லாம் அடிக்கவே முடியாது. எங்கே நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம்? டுயட்டெல்லாம் வருதா? 3 நிமிஷம் பாட்டில் 40 ட்ரெஸ் மாற்றுறாங்க. அது ரியல்? முடியுமா? தெரியும் நமக்கு முடியாதுன்னு. இருந்தாலும் ரசிக்கிறோம். ஏன்? நம்மளால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அது அனைத்தும், அதாவது உள்ளுக்குள்ள கோரிக்கை இருக்கு, அது நம்மளால செய்ய முடியாததை ஒரு ஹீரோ செய்கிறப்ப அதை நாம் ரசிக்கிறோம், வரவேற்கிறோம். அதனால தான் அதெல்லாம் ஹிட் ஆகுது. இப்போ இருக்கிற சினிமாவில் ஹீரோவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் என்பதே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி போடுறது, இது இந்த சீனை காட்டாத ஒரு சினிமாவை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் சர்வசாதாரணமாயிடுச்சு. இதெல்லாம் சரி, வழக்கமாயிடுச்சு. அது அப்படித்தான். யாரோ ஒருத்தர் பெரியவர் சொன்னார், கல்வி அனைத்தையும் அரசாங்கம் நடத்தணும், சாராய கடையை தனியார் நடத்தணும். ஆனால் இப்போ தலை கீழாக இருக்கு. இதுதான் கலிக்காலம்னா. அரசாங்கம் சாராயம் வித்துக்கிட்டு இருக்கு, கல்வி தனியார் கையில் இருக்கு. இது போதாதா? நாம் எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம்? இந்த கவர்மெண்ட் அனைத்தும் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு? அனைத்தும் டார்க் ஃபோர்ஸஸ். அதாவது நம்மளுடைய சைத்தன்யம் என்பது எம்மாத்திரம் நம்மை யாருன்னு நமக்கு காட்டவே கூடாது. இந்த ஹாலோகிராஃபிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஆகாயத்தில் ஒரு கடவுளை காட்டினாருன்னு வச்சுக்கோங்க. ஆகாயத்து லெவலில் ஒரு கடவுளை காட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? நான் பார்த்தேன்ப்பா, கடவுளை பார்த்தேன், நான் கும்பிட்டேன், அது வீடியோவும் எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் போய் கடவுள்னா வெளியில் யாரும் இல்லை,
கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. நீயே தான் அந்த கடவுள். அந்த கடவுள் ஆன்ம ரூபத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கு. அது வெளியில தேட முடியாது. நீ தியானம் செஞ்சு, அதாவது அகப்பயணம் செஞ்சு உன்னுடைய ஆன்மாவை நீ தெரிந்து கொள்ளணும். நீயே தான் கடவுள் என்பதை நீ உணரணும்னு சொல்லி பாருங்க. தியான பிரச்சாரம் செய்ய முடியும். நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன் அந்த கடவுளை. கடவுள் என்பவர் இருக்கிறார். நான் ஒருபோதும் கடவுள் ஆக முடியாது. அதை நானே பார்த்தேனே. அவருக்கு பூஜை செய்யணும், அவனுக்கு பக்தனாக இருக்கணும், அவனை வழிபடணும். நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கலாம், விநாயகர் பால் சாப்பிட்டாரு. அது ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சயின்டிஃபிக் ரீசனிங் என்ன? ஒரு கல் எங்கேயாவது பால் சாப்பிடுமா? எவ்வளோ பெரிய சர்ச்சைகள். 100க்கு 99 பேர் ஆம், விநாயகர் பால் குடித்தார். இது ஒரு உதாரணம் தான் சொன்னேன். இந்த மாதிரி எத்தையும் நடந்திருந்தால் நம்ம எவ்வளோ அறியாமையில் நம்மளை வைத்திருக்கிறாங்க என்பது புரியும். ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், இவை அனைத்தும் டைம் போர்ட்டல்ஸ் மூலமாகத்தான் இந்த பூமிக்கு பிரசாரம் செய்யப்படுகிறது. இந்த டைம் போர்ட்டல்ஸ் இந்த பூமியில் நிறைய இடத்துலையே இருக்குது. சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சைனா, ஏஷியா, எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய போர்ட்டல் என்பது மிடில் ஈஸ்டில் இருக்குது. 1000 மைல் பரப்பளவில் இருக்குது. அதைத்தான் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக இந்த டார்க் ஃபோர்ஸஸ் அந்த டைம் போர்ட்டலில் இருந்து தான் வந்தாங்க. ஆமாம், இதுக்கு ஏன் டைம் போர்ட்டல் என்ற பேர் வந்தது? அதாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம்தான் அந்த சமய துவாரங்கள் என்பது ஓப்பனில் இருக்கும், இல்லைன்னா அது க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். இது எப்போ ஓப்பன் ஆகும்? அதுக்கு சில ஜாமெட்ரிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு அது எப்போ ஓப்பன் ஆகும்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த டைமென்ஷனை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே, டைமென்ஷன்ஸ்க்கு இருக்கிற வித்தியாசங்கள் என்ன? 1 எனர்ஜி, 2 வைப்ரேஷன், 3 இது எல்லாமே அணுக்களால் உருவாக்கப்பட்டது. மனிதர்களாகட்டும், உபகரணங்களாகட்டும், இந்த லேப்டாப் ஆகட்டும், இந்த சேர் ஆகட்டும், டேபிள் ஆகட்டும், எந்த உயிரினங்களாகட்டும், உயிருள்ளவை உயிரற்றவை அனைத்தும் அணுக்களே. ஸோ இந்த டைம் போர்ட்டல் என்பது எப்படி இருக்கும்னா, அதாவது இப்போ நம்ம வந்து செவ்வாய் கிரகத்தை காட்டுறாங்க. அது பார்க்குறக்கு இப்போ எப்படி இருக்குது? ஒரு பாலைவனம் மாதிரி இருக்குது. அங்கே எந்த ஜீவராசியும் இல்லை, உயிரினமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் எல்லா லோகங்களிலும் ஜீவம் என்பது, ஜீவராசிகள் என்பது இருக்குது, உயிரினங்கள் இருக்குது. அப்போ நமக்கு ஏன் தெரியல? ஏன் தெரியலன்னா, ஏதாவது ஒரு கிரகத்தில் நம்ம போய் பார்க்கணும்னா அந்த சமய துவாரங்கள் மூலமாக போய் பார்த்தால்தான் அதில் இருக்கும் அந்த உயிரினங்கள் நமக்கு தெரியும், அந்த லோகம் எப்படி இருக்குது என்பது தெரியும். இல்லைன்னா இதே மாதிரி பாலைவனமாகத்தான் தோன்றும். மற்றவர்களுக்கு கூட இந்த பூமியை பார்க்கும்போது அது எம்டியாக தான் தெரியும், ஒரு ப்ளூ கலரில் தெரியும், அவ்வளோதான். அது சிகப்பாக தெரியுது, இது ப்ளூவாக தெரியுது. ஆனால் நாம் இருக்கிறோம், நாம் இந்த பூமியில தான். நாம் இங்கிருந்து ஆகாயத்தை பார்க்குறோம், நட்சத்திரங்களை பார்க்குறோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும், அதிலே தான் இந்த சமய துவாரங்கள் இருக்குது, அதன் மூலமாகத்தான் உள்ளே வந்து இதெல்லாம் பார்க்க முடியும். இல்லைன்னா மேலே இருந்து பார்க்கும்போது வெறும் பாலைவனமாகத்தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம் கண் முன்னாடியே நமக்கு இந்த மாதிரி ஹாலோகிராஃபிக் சினிமா போடும்போது அது உண்மையா நிஜமாவே நடக்கிறதா இல்லை நம்ம ஏமாற்றப்படுகிறோமா என்பது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்குத்தான் டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகணும். 12 நூல்களில் 2 நூல் மாத்திரம்தான் இங்கே ஆக்டிவேஷன் இருக்கு. அதாவது இது எல்லாமே ஜோடியாக இருக்கும். இப்போ 2 நூல் ஆக்டிவேஷனில் இருக்குதுன்னா ஒரு ஜோடி தான் ஆக்டிவேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கணும்னா 2வது ஜோடி, அதாவது 2, 4, 6 இப்படி தான் போகும். அட்லீஸ்ட் ஒரு 6 நூல்களாவது ஆக்டிவேஷன் ஆனால்தான் இது வந்து ஹாலோகிராஃபிக் சினிமா என்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அந்த 6 டிஎன்ஏ நமக்கு அட்லீஸ்ட் பாதியாவது நமக்கு ஆக்டிவேஷனில் வந்துடுச்சுன்னா இதெல்லாம் நம்மளால் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். நம்மளுடைய டிஎன்ஏ மறுபடியும் பழையபடி அது 12 நூல்களாக செயல்பாட்டுக்கு வரணும். இப்போ அது செயல்பாட்டுக்கு வரும்போது தான் நமக்கு 6th சென்ஸ் என்பது வேலை செய்யும். நமக்கு இருக்கிறது 5 அறிவு, 6வது அறிவும் இருக்கு.
இன்னும் அதற்கு மேலே இருக்குது ஏழாவது அறிவெல்லாம். சினிமாலாம் பார்த்துட்டு நம்ம ரசித்தோம். ஆனால் அது அனைவராலையும் பெற முடியும்.